வணக்கம் நண்பர்களே. சுற்றுலா செல்வதில் ரெண்டு முறை இருக்குது. ஒன்று, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வசதி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறபடி ஒரு சுற்றுலா போகிறது. இல்லை சார், எனக்கு சுற்றி பார்க்குற இடம் தான் முக்கியம், ஓரளவுக்கு மீடியமாக ஒரு பட்ஜெட்டில் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு ரகம். இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த டூர் ஆனது சற்று சிக்கனமாக சீரடி சென்று வருவதற்கான ஒரு சுற்றுலா. அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பற்றிய தொகுப்பை நம்மளுடைய ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற ஆப்பிலையும் போய் நீங்க பார்த்துக்கலாம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஸ்ரீ சத்குரு சாய்ராம் டிராவல்ஸ் வழங்கும் ஜூலை மாத ஷீரடி சனி சிங்னாப்பூர் மந்திராலயம் சுற்றுலா. இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் 2024 ஜூலை மாதம் 9ஆம் தேதி மதியம் சுமார் 3 மணி அளவில். நிறைவடையும் நாள் ஜூலை 13 ஆக 5 நாள் கொண்ட சுற்றுலா. சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும். மற்ற மாவட்டத்துக்காரர்கள் சென்னைக்கு வர வேண்டியது அவரவர் பொறுப்பு. இந்த சுற்றுலா மதியம் 3 மணிக்கு சென்னையில் தொடங்குறதுனால தென் மாவட்டத்திலிருந்து காலையில் 7-8 மணிக்கெல்லாம் இங்க சென்னை எக்மோருக்கு வந்துடலாம். ஸோ 3 மணி சுற்றுலா அவங்களும் கலந்துக்கலாம். இந்த சுற்றுலா நாம் பார்க்கக்கூடிய தரிசனம் செய்யக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஷீரடி சாய்பாபா கோவில் மற்றும் சனி சிங்னாப்பூர் அந்த கோயில், அதன் பிறகு புனே மகாகணபதி ஆலயம், கடைசியாக மந்திராலயம். ஜூலை 9 மதியம் 3 மணி அளவில் சென்னை சென்ட்ரலில் புறப்படும் இந்த சுற்றுலாவானது மறுநாள் காலை சுமார் 11 மணி அளவில் புனேவில் தொடங்கும். புனேயில் மதிய லஞ்ச் முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு 5 மணி நேரம் பயணத்தில் நம்ம ஷீரடி போய் ஷீரடியில் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சாயங்காலமே ஒரு முறை ஷீரடி சாய்பாபா தரிசனத்தை முடிச்சுட்டு இரவு அங்க ஏசி ரூம்ல தங்க போறோம். 3 பேர்களுக்கு ஒரு அறை வீதம். மறுநாள் காலையில் இருந்துச்சு ஷீரடியை சுற்றி உள்ள துவாரகா மாய் சாவடி, பாபா மியூசியம், நந்தா தீபம், லெண்டி பார்க், சண்டோபா ஆலயம், லட்சுமிபாய் வீடு. மதிய உணவுக்கு பின் மாலை 5 மணி அளவில் சனி சிங்னாப்பூர் சென்று கதவுகள் இல்லாத வீடு அந்த ஊர்ல உள்ள இந்த சனி பகவான் தரிசனம் பண்ணிட்டு மாலை 6:30 அளவுல சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவரின் ஒருங்கிணைந்த அம்சமாக இருக்கக்கூடிய தத்ராத்ரேயர் ஆலயத்தை தரிசனம் பண்ண போறோம். அதை முடிச்சிட்டு இரவு புனேல மகா கணபதி ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து இரவு 1:50 புறப்படக்கூடிய ட்ரெயின்ல நேரா மறுநாள் காலையில மந்திராலயத்துல 11 மணி வரைக்கும் இறங்க போறோம். மந்திராலயத்துல போய் ரூம்ல தங்கி அங்க நான் ஏசி ரூம் தான். அங்க மதிய உணவை முடிச்சிட்டு சாயங்காலத்துக்கு மேல மந்திராலயம் ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ண போறோம். தரிசனம் பண்ணிட்டு அன்று இரவு அங்க ஹால்ட் பண்ண போறோம். மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு அளவில் எழுந்திருந்து அங்க சுற்றி உள்ள இந்த பிச்சாலயா, பஞ்சமுகி ஆஞ்சநேயர் ஆலயம் இரண்டையும் பார்த்துட்டு மதியம் 12:15 அளவில் மந்திராலயத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக இரவு 10 மணி அளவில் சென்னை எக்மோர் வந்து அடைய போகிறோம். இப்போ இந்த சிக்கன சுற்றுலாவுக்கான கட்டணத்தை பார்ப்போம். இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் 6,900 மட்டுமே. முன்பணம் நபர் ஒருவருக்கு 3,500. இந்த கட்டணத்துல போக வர ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் அடங்கிடும். மேற்கொண்டு உங்களுக்கு தேர்ட் ஏசி வேணும்னா டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தா உங்களுக்கு பெற்று தரப்படும். ஷீரடியில் இறங்கினதுல இருந்து 3 வேளை சைவ உணவு. புறப்படும் போது உள்ள ட்ரெயின்ல மட்டும் உணவு வழங்க இயலாது. திருப்பி வரும்போது உள்ள ட்ரெயின்ல உணவு வழங்கிடுவாங்க. தங்குவதற்கு ஷீரடியில ஏசி ரூமும் மந்திராலயத்துல நான் ஏசி ரூமும் போட்டு தந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, லோக்கல் சைட் சீயிங் ஆட்டோ, வேன் அந்த மாதிரி விஷயங்களையும் இவங்களே ஏற்றுக்கிடுவாங்க. இந்த ஷீரடி சிக்கன சுற்றுலா கலந்து கொள்ள விரும்புவர்கள் கீழ்கான நம்பரை உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை விரைவாக உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது ஒரு சிக்கனமாக சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சி பற்றிய தொகுப்பை நம்மளுடைய ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற ஆப்பிலையும் போய் நீங்க பாத்துக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த சுற்றுலா உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போன்ற சுற்றுலா சார்ந்த செய்திகள் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த தகவலுக்கும் எப்பொழுதும் நமது இன்று ஒரு தகவல் 360 இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.